ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பஜ்ஜி போட்டு சொதப்பியிருப்பேன் ஒரு வீடியோவில் சமத்தியாக. அந்த வீடியோட பார்ட் 2 தான் இது. ஆல்ரெடி நான் கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு வந்து பேலன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி சாப்பிடணும் போலே தோணிகிட்டு இருந்துச்சு. மாமா லன்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ஒர்க்குக்கு போயிட்டு. அப்போ வந்து நான் மாமா கிட்ட சொன்னேன், பேலன்ஸ் கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு இருக்குது, அதில் எனக்கு உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி போட்டு தரீங்களா, எனக்கு பஜ்ஜிக்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், சரி எடுத்து கட் பண்ணி நான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. இதுங்களும் சதி பண்ணுதுங்கிற கதையாக தான் என் கதை இருக்குது போல். நானும் இதே மாதிரி தான் போட்டேன், எனக்கு வரல. அவங்களும் இதே மாதிரி தான் போடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வருது. அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் அவங்க மிக்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்படி வரல, அவங்களுக்கு நல்லா தான் வந்துச்சு. என்னன்னு தெரியல. மாமா வந்து அன்னைக்கு என்கிட்ட கேட்டாங்க, பஜ்ஜி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், எண்ணெயில் வந்து மாவு ஒட்ட மாட்டேங்குது, பஜ்ஜி மாவு வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொன்னேன். இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறதுன்னு தெரில. சோளமுத்தான் போச்சாங்கிற கதையாக தான் இருந்துச்சு. இப்போ நான் போட்டேன், உனக்கு மட்டும் என்ன காயலாம் அது காயலான்ட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை தானே சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் உண்மையே சொல்லிட்டேன். எண்ணெயில் நிறைய பிரிஞ்சு வந்துச்சு, நீ ஏன் வீடியோ பாரு. அந்த வீடியோ அதனால தான் நான் இத்தனை நாள் போடாமல் வச்சுருந்தேன். இவ்வளோ அழகாக நீ பஜ்ஜி சுட்டு போட்டு அவங்க வேறு அதை செஞ்சு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை நான் ரெசிபி போடலை. சரி, எடுத்த வீடியோவை எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு சொதப்பல் வீடியோ விலாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன மினி விலாக் போட்டிருந்தேன். சூடு பொறுக்க முடியல, ஆனாலும் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுனால எடுத்து சாப்பிட்டேன். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் சுட்டது இவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, அதுவும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மாமா எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது பஜ்ஜியா நீ சுட்டது பஜ்ஜியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால பஜ்ஜி மாதிரி ஃபீல் ஆகலை. சரி பரவாயில்ல, அதுக்கு எதாவது சொன்னோம்னா அப்புறம் நீ சுட்டதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. யார் சுட்டா என்ன, சாப்பிட்ற விஷயத்துலலாம் நீ சுட்டதான் நான் சுட்டதான்னு பார்க்கக்கூடாது, சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. நானே எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்போ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாங்கன்ட்டு இருந்தேன். நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க, விடுவேனா நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்.